3 சென்ட் பட்டா வீட்டு மனை அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 சென்ட் வீட்டு மனை பட்டா அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு குக்கிராமத்துக்குள்ளே மடப்புறத்துக்குள்ளே உள்பகுதியாக அதை உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 3 சென்ட்டுக்கு டோட்டலாகவே 6000 ரூபா தான் விலை வருமா. 6000 ரூபா நிலத்தை இந்தா வச்சுக்கோப்பா, இதுதான் வீட்டுமனை பட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அங்கே தண்ணி கிடையாதான், சாலை வசதி கிடையாதான், எதுவுமே இல்லாத இடத்த கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட்டே இல்லாத ஏரியாவில் கொடுத்து இதை நீர்த்து போக வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான இழப்பீடு அப்படிங்கிற பெயரில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தேவை இழப்பீடு கிடையாது, எங்களுக்கு தேவை நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 2000 ரூபா உள்ள போக மதிப்புள்ள மொத்தமே 3 சென்ட்டுக்கு வெறும் 6000 ரூபா. அப்போ இது யாரை ஏமாத்திருக்கா போன விஷயம். அப்போ இது ஒரு விதமான ஸ்கேம் அப்படிங்கிறது தான். நல்லா வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய வேரை பிடுங்கி நீங்கள் வாழக்கூடாது, 50-60 கிலோமீட்டர் தள்ளி போய் உனக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்லி மீனவர்கள்லாம் கேட்பாங்க. கடலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இவங்களுக்கு ஒரு பில்டிங் கொடுக்குறாங்கன்னா அந்த பில்டிங்க்கு போன மீனவர்கள் கடலுக்கு வரணும்னா எப்படி வருவாங்க? பெட்ரோல் டீசல் அதுக்கு செலவு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பெரும் சிக்கல் அப்படிங்கிறதுலாம் உருவாகும். இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் இப்போ நவீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டு மனையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜாபாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்கேம் இருக்குது, எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போது நவீன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.